அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆன் விச் டே ஃபுட் ஃபார் சானிடேஷன் ஒர்க்கர் ஸ்கீம் வில் பி எக்ஸ்பேண்டட் ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்டம் எந்த நாளில் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல சென்னை மாநகராட்சியில் மட்டுமே இந்த திட்டம் இப்போதைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கு. டிசம்பர் 6, 2025 முதல் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். சரியா? அடுத்தது, which of the following committee was formed to recommend on digital personal data protection act அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை பரிந்துரைக்க பின்வரும் எந்த குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2017 KS புட்டசாமி வழக்குன்றது வந்திருக்கும். அந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு பிரைவசி அப்படிங்கறது ஆர்டிகல் 21க்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த தனிநபர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு தேவை வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி, ஓய்வு பெற்ற நீதிபதி BN ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டி தான் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் 2018ல கொடுத்திருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை ஒரு அடிப்படையா வச்சுதான் 2023ஆம் ஆண்டு டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வெளியே வந்துரும். சரிங்களா? அப்பதான் அதை பாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, who among the following wrote the book loneliness of சோனியா and சன்னி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் சோனியா மற்றும் சன்னியின் தனிமை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரண் தேசாய். ஓகேவா? ஏன் இவங்களை பத்தி நம்ம பாக்குறோம்னா, கிரண் தேசாய் வந்து புக்கர் பரிசு வென்ற ஒரு எழுத்தாளர். இந்தியாவில் 2006ஆம் ஆண்டு, ஓகேங்களா, புக்கர் பிரைஸ் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதி UK ஆர் அயர்லாண்ட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? 50,000 பவுண்ட் வந்து அதுக்கு பிரைஸ் மணி. 2006ஆம் ஆண்டு த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்காக கிரண் தேசாய் வந்து புக்கர் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த வருஷம் புக்கர் பிரைஸ் நம்ம பார்த்திருந்தோம். டேவிட் ஜாலாயோட ஃபிளஷ் அப்படிங்கிற புக்குக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் புக்கர் பிரைஸ்க்கு நாமினேட் ஆன புத்தகங்கள்ல இந்த லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி அப்படிங்கிற புக்கும் இருந்திருக்கும். அது இல்லாம இவங்களும் ஒரு புக்கர் பிரைஸ் வாங்கின எழுத்தாளர். ஸோ அந்த மாதிரி முக்கியமான பிரைசஸ் வாங்கின எழுத்தாளர்கள் ஏதாவது புதுசா புக்கு வெளியிடுறாங்க அப்படின்னா அதை நம்ம படிச்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ இங்கே கிரண் தேசாய். அடுத்தது, as per global TB report, the TB mortality rate in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2015ல 28 இருந்தது, இப்ப 21ஆக குறைஞ்சிருக்கு இந்தியாவில் இந்த காச நோய் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது. சரியா? குளோபல் டிபி ரிப்போர்ட் அப்படிங்கறத நம்ம தெரியும் யாரு வெளியிடுறாங்க அப்படின்னா WHO வெளியிடுறாங்க. லாஸ்டா நேஷனல் பிரஸ் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்படுது. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.